என்னும் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் சூரிய பகவானை போற்றியும், சந்திர பகவானை போற்றியும், அங்கார பகவானை போற்றியும், புதன் பகவானை போற்றியும், குரு பகவானை போற்றியும், சுக்கிர பகவானை போற்றியும், சனீஸ்வர பகவானை போற்றியும், ராகு பகவானை போற்றியும், கேது பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயை போற்றி. உங்கள் மனதிற்குள்ளாரே ஈன்றெடுத்த தாய் தந்தரை நினைத்து, உருவத்தை நினைத்து, பாதத்தை தொட்டு வணங்கி வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் நினைத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். உங்களுடைய குருமார்கள், மகான்கள், சித்தர்கள் இருப்பின் அவர்களை மானசீகமாக நினைத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். துர்கை மகசக்தி, லட்சுமி மகசக்தி, வாணி மகசக்தி, அங்காளி மகசக்தி, அங்காளி மகசக்தி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகரிஷி ஜோதிட பயிற்சி மையத்தின் சார்பாக அனைவரையும் இந்த உயர்நிலை சிறப்பு பயிற்சி வகுப்புக்கு அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். இந்த உயர்நிலை வகுப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்புகள். அதாவது ஜோதிடம் பலன் சொல்லக்கூடிய நுணுக்கமான சிறப்பான ஒரு பயிற்சிகள் இந்த உயர்நிலை வகுப்பில் உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது. ஆகையால் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவரையும், புதிதாக இணைந்திருக்கக்கூடியவர்கள், பழைய மாணவர்கள், அடிப்படை முடிச்சு உயர்நிலை வந்திருக்கும் எல்லாத்தையுமே மகரிஷி ஜோதிட பயிற்சி மையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை உயர்நிலை பயிற்சி வகுப்பிற்கு வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க, குருவே துணை. இன்று அற்புதமான குரு பௌர்ணமி நாள். இந்த குரு பௌர்ணமி நாள்ல இந்த சிறப்பான ஒரு பயிற்சிகள் இனிதே தொடங்கப்பட இருக்கின்றது. நம்ம கிட்டத்தட்ட உலக சமாதான மகரிஷி சேவா அறக்கட்டளையின் சார்பாக மகரிஷி ஜோதிட பயிற்சி மையம் நம்முடைய பள்ளி வளத்துல தலைமையகமாக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது வெற்றிகரமாக ஆன்லைன் மூலமாக 12வது பேட்ச் உயர்நிலை பயிற்சி வகுப்புகள் இனிதே தொடங்கப்பட இருக்கின்றது. இதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் பயிற்சிகள் நம்ம தொடங்கி கொண்டு இருக்கின்றோம். அதனால அடிப்படை 6 மாசம், உயர்நிலை 6 மாசம், முதுநிலை 6 மாசம் அப்படின்றது பிரித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக அவருடைய ஜோதிடத்துல எத்தனையோ வழிமுறைகள் நம் யோகத்தை கண்டறியக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உண்டு. அதே மாதிரி இந்த உயர்நிலை வகுப்புக்கு தனியா நோட்டு போட்டுக்குங்க. அடிப்படை வகுப்பு தனியா இருக்கட்டும், உயர்நிலை வகுப்புக்கு தனியா நோட்டு இருக்கட்டும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி எடுத்துக்க வேண்டாம். எல்லாருமே மறக்காம உயர்நிலைக்கு கம்பல்சரி சில சப்ஜெக்ட் பிடிஎஃபா இருந்தாலும் சரி, ஆனா நீங்க கையில் எழுதணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த இந்து லக்னம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முதல் சப்ஜெக்டாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்து லக்னத்தினா அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் சித்தர்களும் பார்த்தீங்கன்னா இந்த இந்து லக்னத்துக்கு அந்த காலத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தார்கள். அப்ப இன்றைய காலகட்டங்களுக்கு இந்து லக்னம் அப்படின்ற ஒரு விஷயத்த பெருசா எடுத்துக்கொள்வது இல்லை. ஆனா இந்து லக்னத்துல நிறைய ரகசியங்களும் நிறைய சூட்சமங்களும் அதுல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஆகும். சரிங்களா? அதனால இது எப்படி நம்ம கண்டறிய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கலாம். இந்து லக்னம் காணல் அப்படின்னு எழுதிக்கங்க. இந்து லக்னம் காணல்.
இந்த இந்து லக்னத்துக்கு இன்னொரு பெயர் சொல்லுவாங்க, மகாலட்சுமி வீடு. நம்முடைய ஜாதக கட்டத்துல மகாலட்சுமி வீடு இருக்கிறதா இல்லையா, அதாவது மகாலட்சுமி வீட்டுல கிரகங்கள் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். நம்ம பொதுவா லக்னம் அப்படின்றது நமக்கு இயற்கையா இருக்கக்கூடிய லக்னம். அதுல நம்முடைய இந்து லக்னத்தை எப்படி கண்டறிய வேண்டும் அப்படின்றது ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஒளி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒளியினுடைய கதிர் எண் என்று சொல்லுவார்கள். இந்த கதிர் எண் அப்படின்றது ஒவ்வொரு கிரகத்தினுடைய வைப்ரேஷன் வச்சு அதை வச்சுதான் கணக்கு போடக்கூடிய தன்மைகள் பாலங்கள் ஆகும். சரிங்களா? எழுதிக்கங்க வாசகம். ஜாதகத்தில் லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியான ஜாதகத்தில் லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியான வீடு எந்த கிரக வீடாக வருகிறதோ அந்த கிரகத்தின் கதிர் எண்ணையும் சந்திரனுக்கு 9ஆம் அதிபதியான வீடு எந்த கிரகம் வீடாக வருகிறதோ அந்த கிரகத்தின் கதிர் எண்ணையும் கூட்டி 12ஆல் வகுத்து மீதி எத்தனை எண் வருகிறதோ அந்த எண்ணை சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து எண்ணி போட வேண்டும். எந்த வீடு வருகிறதோ அதுவே இந்து லக்னம் ஆகும். சரி, இந்த இந்து லக்னம் அப்படின்றது மகாலட்சுமி வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய ஜாதக கட்டத்துல எந்த வீடு மகாலட்சுமி வீடு, அப்ப அந்த மகாலட்சுமி வீட்டுல ராகுவோ கேதுவோ வருவது சிறப்பில்லை. ஏன்னா இந்த கதிர் எண்ல 7 கிரகத்துக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ராகு கேதுகளுக்கு கிடையாது. ஏனென்றால் அது ஒரு நிழல் கிரகமாக இருக்கின்ற காரணத்தினால மற்ற இருக்கக்கூடிய 7 கிரகங்கள், ஏன்னா அதுதான் ஆட்சி வீடாகவும் இருக்குது, அதுவும் ஆட்சி வீடா இருக்கிறது 7 கிரகத்துக்கு மட்டும்தான், இந்த 2 கிரகத்துக்கு கொடுக்கப்படவில்லை.
ஆகையால் அந்தோட அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்து லக்னம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப நம்மளோட ஜாதக கட்டத்துல தெரிந்து கொள்ளக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா காலங்கள் கனிந்து வரும் வரை பொறுமையாக காத்திருந்து காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு எப்ப யோகத்தை கொடுக்கும், எப்ப நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், அதனுடைய தசா புத்தி காலகட்டங்கள் எப்ப வரும் அப்படின்றது ஒரு ஜாதகத்துல கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இந்து லக்னம் தான். அப்ப நம்ம ஜாதகத்துல எந்த கிரகமும் ஆட்சி பெறவில்லை, உச்சம் பெறவில்லை, சமமா இருக்குது, நீச்சமாகி கிடக்குது, எப்படிதான் நம்ம யோகமா பிழைக்குது. ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல எந்த கிரகமும் யோகமா இருக்காது. ஆனா அந்த தசாபுத்தி வரும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம கூட சாதாரணமா சைக்கிள், நாமளாச்சும் பைக்ல போவோம், சாதாரணமா சைக்கிள்ல போயிட்டு தான் இன்னைக்கு பெல்ஸ் கார்ல போவோம். திடீர்னு பார்த்தா இடம் வாங்கிட்டாங்க, அவங்க வீடு கட்டிட்டாங்க, பெரிய தொழிலதிபர் ஆயிட்டாங்க, எங்க இருந்துதான் பணம் வந்ததோ தெரியல அப்படின்னு. அந்த மாரி இருக்கிறது ஒரு கேட்டகரி நினைப்பாங்க. அப்ப ஒருவருக்கு சின்ன தொழில் செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல கூட திடீரென்ற அந்த தொழில அமோகமான ஒரு வளர்ச்சி, பெரிய நட்புகளுடைய வளர்ச்சிகள், பெரிய நட்புகள் மூலமா ஒரு பலங்கள், இந்த மாரி ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் கூட அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும். சோ அந்த மாரி ஒரு கேட்டகரியில ஒரு அமைப்பாற்றலுக்கு நமக்கு அமையுமா, அது எப்ப வரும், உண்மையாலுமே நமக்கு அந்த யோகங்கள் இருக்கிறதா அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லக்கூடியதுதான் இந்த இந்து லக்னம். இந்து லக்னத்துக்கு மீண்டும் சொல்லக்கூடியது மறுபெயர் மகாலட்சுமி வீடு. மகாலட்சுமி வீடு நம்முடைய ஜாதக கட்டத்துல மகாலட்சுமி வீடு நம்ம கண்டறியக்கூடிய சூட்சமத்தை பார்ப்பதுதான் இந்த இந்து லக்னம் என்று பெயர். சரிங்களா? இதை நாம பார்க்கலாம். அந்த காலத்துல பழைய ஜாதகத்துல இது எழுதியிருப்பாங்க, இந்து அப்படின்னு எழுதியிருப்பாங்க, இந்து லக்னம் அப்படின்றத எழுதியிருப்பாங்க. ஆனா இன்றைய காலகட்டங்களுக்கு பெரும்பாலான அன்பர்களுக்கு 90% ஜோதிடர்களுக்கு இந்து லக்னம்னா என்னன்னே தெரியாது. அதை பத்தி முயற்சியும் செய்வதில்லை. சரிங்களா? அதை நம்ம இப்ப பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த உயர்நிலை பயிற்சி வகுப்பு கலந்து கொண்ட வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு அன்பார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்துல ஏற்கனவே உயர்நிலை முடித்தவர்கள் மற்றும் முடித்து வேறொரு பயிற்சி வகுப்பில் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருப்பவர்கள், இவர்கள் வந்து ஒரு சின்ன உரை ஆற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பேசுங்க மேடம், வீடியோ கால்ல பேசுங்க. ஃபர்ஸ்ட் உங்க பேரு ஊர்ல சொல்லுங்க. ஓகே வாங்க.
ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப மகிழ்ச்சி. இந்தியாவின் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பேசுங்க. ம். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே. ஆ ஆ. வணக்கம் மேடம். வீடியோ காலில் பேசுனீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஓகே, பேசுங்க பேசுங்க பேசுங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, எத்தனை வருஷம் ஜோதிட அனுபவம்ன்றது சொல்லிடுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேடம், வாழ்த்துக்கள், ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து வேற யாராவது ஒருத்தர் வந்து பேசலாம். வணக்கம் ஐயா, சீனிவாசன் ஐயாக்கு வணக்கம்.
ரொம்ப நன்றிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சீனிவாசன் ஐயா பொறுத்த வரைக்கும் வந்து சொல்லணும்னா, வாடிக்கையாளரா வந்து மாணவராக மாறி சிஷியனாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாற்றல பெற்றிருக்கிறாரு. உண்மையுமே அவர் நல்ல டேலண்டான ஒரு ஜோதிட மாணவர் தான். நல்ல திறமை மிக்கவர். நிறைய நுணுக்கத்தை டீப்பா உள்வாங்கக்கூடிய ஒரு திறமை படைத்தவராக இருக்கிறார். ஐயா அவர்களுக்கு பரிபூர்ணமான இந்த நேரத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிட்டு அடுத்து 1-2 நபர்களை நம்ம சந்திக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்து லக்னத்தை கண்டுபிடிப்பதற்கு வந்து ஃபர்ஸ்ட் 7 கிரகத்தினுடைய கதிர் எண் நமக்கு வேண்டும். ஸோ இது இந்து லக்னத்தை வந்து ரொம்ப எளிமையான முறையில் தெரிந்து கொள்வதற்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதனால எழுதிக்கங்க. சூரியனுக்கு 30ன்னு போடுங்க. கிரகம் தலைப்பு வந்து கதிரியன். சூரியனுக்கு 30. சூரியனுக்கு 30. சந்திரனுக்கு 16. சந்திரனுக்கு 16. செவ்வாய்க்கு 6. செவ்வாய்க்கு 6. புதனுக்கு 8. புதனுக்கு 8. குருவுக்கு 10. குருவுக்கு 10. சுக்கிரனுக்கு 12. சுக்கிரனுக்கு 12. சனிக்கு 1. சனிக்கு 1. இது இருந்தாதான் நீங்க இதே போட முடியும். அதாவது இந்து லக்னத்தையே போட முடியும். இது இல்லைன்னா இந்து லக்னத்தை போட முடியாது. சரி, இது எப்படி இது சொன்னாங்க கதிரியன் அப்படின்னா, அந்த காலத்துல ஜோதிட சித்தமார்கள் குருமார்கள் எல்லாருமே வந்து இது உருவாக்கி இதனுடைய நுணுக்கத்தை அறிந்து கொண்டு சிறப்பான முறையில் நமக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இதனுடைய எல்லா டீப்னஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்து லக்னத்தின் மூலமாக பல வகையில நாம அறிந்து கொள்ளக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் இந்த இந்து லக்னத்துல உண்டு. இதை வைத்து கொண்டு நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரூல், லக்னத்திலிருந்து 9ஆம் இடத்து அதிபதி எந்த கிரகம் வருதோ அதனுடைய கதிரியன். அடுத்த 2வது ஸ்டெப், சந்திரன் நின்ற இடத்திலிருந்து 9ஆம் வீட்டினுடைய அதிபதி அதனுடைய கதிரியன். அதுல இருக்கிற கிரகங்கள்ல அதனுடைய அதிபதியினுடைய கதிரியன். ஸோ இந்த ரெண்டையும் இணைச்சு கூட்டுறோம். கூட்டி, ஏன்னா இருக்கிறது 12 ராசி தான். அப்ப 12 ராசியினுடைய அமைப்பாற்றல் தன்மையை மாற்றம் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப 12ஆல வகுத்து மீதி என்ன இருதோ அத 12க்குள்ள வந்துருச்சுன்னா அதை அப்படியே எண்ணி போட்டுக்கலாம். 12க்கு மேல வந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த தன்மையை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். அப்ப இதனுடைய அடிப்படையில எடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா 12ல இருந்து கழிச்சு போக மீதி வரக்கூடிய கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரே செகண்ட். சரி, அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்து லக்னத்தை கண்டுபிடிப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி ஒரு எளிமையான சிறப்பான ஒரு அமைப்பாற்றலை வைத்துதான் நம்ம பார்க்க முடியும். அப்ப 12க்குள்ளார அந்த கதிரியன் வந்துருச்சு அப்படின்னா சந்திரன் இருக்கிற இடத்துல அப்படியே எண்ணி போட்டுடணும். 12க்கு மேல 13 வந்துச்சு அப்படின்னா 12க்கு அடுத்தது என்னது, மீதி வந்து பாத்தீங்கன்னா 13னா 1. அப்ப சந்திரன் எங்க இருக்கிறாரோ அங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணும். அங்கதான் ஃபர்ஸ்ட். அப்ப சந்திரனே வந்து இந்து லக்னமாக அமைத்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல. ஸோ இப்ப நம்ம இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக கட்டத்துல இப்போ ஒரு உதாரண ஜாதகம், நான் யாரோ ஒருத்தர் ஜாதகத்தை போட்டு பலன் சொல்றதை விட உங்களுடைய இதுல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு அந்த பலன் சொன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்கோசரம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட இருக்கக்கூடியதுல உங்களுடைய ஜாதக கட்டத்தை நான் கேட்ட டக்குன்னு சொல்ற அளவுக்கு யாரோ ஒருத்தர் இருக்கிறவங்க மட்டும் மியூட்ல இருந்து வெளியிடுங்க. சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஜாதகம் உங்க கையில இருக்கணும். சரிங்களா? ஓகே, ரைட். ஒரு 3 பேர்த்தோட ஜாதகம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யாரோ ஒருத்தர் பேர் மட்டும் சொல்லிட்டு மீதி இருக்கலாம் மியூட்ல போட்டுருங்க. மூர்த்தி அது மட்டும் இருக்கட்டும், மீதி எல்லாரும் மியூட்ல போட்டுருங்க. மீதி உங்களுக்கு பார்த்து சொல்றேன். நான் போடும்போது நீங்களும் உங்களோட ஜாதகத்தை போடலாம். சரிங்களா? மூர்த்தி அது மட்டும் இருக்கட்டும், மீதி எல்லாரும் மியூட்ல போடுங்க. மற்றவர்கள் எல்லாரும் மியூட்ல போடுங்க.
ஓகே மூர்த்தியா, இப்போ உங்களுடைய லக்னம் சொல்லுங்க. விருச்சிக லக்னம். சரி, இப்ப நான் எப்படி ஸ்டெப் வந்து அவருடைய ஜாதகம் வாங்காம நம்ம சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறத பாத்துக்குவோம். விருச்சிக லக்னம். உங்க ராசி என்ன ராசி? கும்ப ராசி. ஓகே ரைட். இது ரெண்டை மட்டும் வச்சு இப்ப நம்ம இந்து லக்னத்துக்கு போறது முதல் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யாரு? விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யாரு? வெரி குட். 9ஆம் அதிபதி 9ஆம் இடம் வந்து கடகம். அதோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். அப்ப சந்திரனுடைய கதிர் என்ன நம்ம குறிச்சுக்கிறோம். இப்ப சந்திரனுடைய கதிர் எண் எத்தனை? 16. அடுத்தது ராசி என்ன ராசினா கும்பராசி. இப்ப கும்பராசியிலிருந்து 9ஆம் இடம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா துலாம். அப்ப துலாம் ராசினுடைய அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்ப சுக்கிரனுடைய கதிர் எண் எத்தனை? சுக்கிரனுடைய கதிர் எண் எத்தனைன்னா 12. ஓகே ஓகே. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 28. ரெண்டையும் கூட்டணும்னா 28. இப்ப இதனுடைய அடிப்படையில நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 12 12 24 இப்ப நம்ம ஈஸியா மைனஸ் பண்ணி கொண்டு போகலாம். எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 12 24. அப்ப 24 28ல 24 போச்சுன்னா மீதி 4. சோ இப்ப இந்த 4 வந்து இவரோட ராசி கும்பராசி. கும்பம் 1, மீனம் 2, மேசம் 3, ரிஷபம் 4. சோ அப்ப ரிஷபம் அப்படின்றதுதான் இவருக்கு இந்து லக்னம். அப்ப இவரோட மேடம் மியூட்ல போடுங்க அப்படியே கொஞ்சம். அதாவது வந்து வகுத்து கழிச்சு கொண்டு போறதுக்கு விட வந்து பாத்தீங்கன்னா மொத்த வீடு வந்து 12 வீடு தான். நீங்க அப்படி அப்படியே எண்ணி போடும்போது வந்து பாத்தீங்கன்னா 12 வீடு தான் இருக்குது. 12 24 வரும். சோ இது 36 வருது அப்படின்னா 36க்கு மேல வந்துச்சுன்னா 36ல இருந்து 48க்குள்ள வந்துச்சுன்னா 36 கழிச்சுக்கலாம். இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 28ல 24 போயிருச்சுன்னா மீதி வந்து 4 இருக்குது. சோ இப்ப இந்த 4 வந்து பாத்தீங்கன்னா 24 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 அந்த 12 கணக்கு வர்றது. அதனால மீதி இருக்கிறது 4. அப்ப இவருடைய இந்த ஜாதகத்துக்கு சந்திரன்ன்றது கும்பம். கும்பத்திலிருந்து சந்திரன்ல இருந்து எண்ணி வரும்போது ரிஷபம் தான் 4வது வீடு. சோ இப்ப இவருக்கு வந்து இந்து லக்னம் வந்து ரிஷபம். அப்ப ரிஷபத்துல கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். ரிஷபத்துல கிரகம் இருக்கா? சரி. இதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இதுல பெரும்பாலும் அன்பர்களுக்கு 70% நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்து லக்னத்துல கிரகம் இல்லாம தான் இருக்கும். 30% இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் ஒரு தோராயமா இருக்கக்கூடிய அமைப்பாட்டில் இருக்கும். இந்து லக்னத்துல ராகு கேது இருந்தால் பெரிய பலனை கொடுக்க மாட்டார். ஆனால் அந்த இடத்துல எந்த கிரகம் மற்ற கிரகங்கள் எந்த கிரகமா இருந்தாலும் சரி அதனுடைய தசா புத்தி காலகட்டங்கள்ல உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகம் நல்ல யோகத்தை வேலை செய்யும். சரி, இப்ப இந்த இடத்துல கிரகம் இல்ல, இந்து லக்னம் வந்தாச்சு. அப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சுக்கிரன் இருக்கிற இடத்துல கோச்சார கிரகங்கள் வரும் பொழுது அதன் மூலமா அந்த கிரகத்தின் மூலமாகவும் ஒரு 25% அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் மூலமா பலனை ஓரளவுக்கு கொடுக்கும். அப்ப இந்த ஜாதகத்துக்கு இந்து லக்னம் அப்படின்னா ரிஷபம். அப்ப ரிஷபத்துல இந்து லக்னம் போட்டு வச்சுக்கணும். அப்ப ரிஷபத்துல எந்தெந்த கிரகம் இருக்குது, அதுக்குரிய பலன்கள் எப்படி இருக்கும், எப்படி பலன்களை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்து லக்னத்தை போட்டு பழகணும். போட்டு பழகாம இருந்தோம்னா பலன் எடுப்பது சிறப்பு தன்மையை கொடுக்காது. அப்ப இந்த ஜாதகத்துக்கு அந்த இந்து லக்னம் சொல்லி போட்டிருக்கும் இல்லைங்களா? அப்ப இந்து லக்னம் போட்டிருக்கிற இடத்துல கோச்சார கிரகங்கள் எந்த கிரகம் சுபகிரகங்கள் வந்தாலும் இந்த ஜாதகத்துக்கு நன்மையை செய்யும். இப்ப இன்னைக்கு கோச்சாரத்துல குரு அங்க இருக்கிறாரு. அப்ப இந்த நேரத்துல இந்த ஜாதகத்துக்கு என்ன பண்ணும்? நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் கைகூடி வரும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக பணம் முடக்கமான பணங்கள் கைக்கு வரும். பணம் கொடுக்கல் வாங்கல திருப்தி கிடைமான அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். இவனோட வீட்டுல ஃபேமிலியில சுப விதை செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படின்றதுல குருவோட காரகத்துவங்கள் எல்லாமே இந்த நேரத்துல அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாட்டில் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ராகுவோ கேதுவோ வந்துருச்சு அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகள் இல்லை. அதனால பெரிய தீமையும் ஏற்படுத்தி கொடுக்காது.
பொதுவா ஒரு ஜாதகத்துல இந்து லக்னத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனுடைய தசாபுத்தி காலகட்டம்ல காலர் அப்படி திருப்பிட்டு நடந்துக்கலாம், அப்படியே மேல தூக்கி விட்டு நடந்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனாலதான் இதுக்கு பெயர் மகாலட்சுமி வீடும் அஷ்டலட்சுமியினுடைய கடாட்சமும் இந்த இடத்துல இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இந்து லக்னத்தை கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுல ஏதாவது கிரகம் இருக்குதான்னு பாத்துக்கணும். அதோட தசாபுத்தி எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணணும். வரும்போது ஒரு தொட்டது தொடங்கும், தொட்டது முன்னேற்றத்தை கொடுக்கும், தொட்டது வளர்ச்சி அடையும் அப்படின்றது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கும். அப்ப அது வரைக்கும் என்ன பண்ணும், கொஞ்சம் பொறுமையா இருந்து காரியத்தை சாதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனா அந்த இடத்துல சுபகரங்கள் வர்றது ரொம்ப விசேஷம். இப்ப இந்த நேரத்துல இந்த ஜாதகத்துக்கு ஐயாக்கு அந்த இடத்துல கோச்சார குரு பகவான் அங்கே இருக்கிறார். அப்ப இருக்கிறதுனால என்ன அர்த்தம், அங்க குரு இருக்கிற வரைக்கும் இவருக்கு பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை, கௌரவம் இது பல மடங்கு பல வகையில இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே சுட்டி காட்டுகிறது அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? சொல்லுங்க. சொல்றீங்க, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. ஒவ்வொரு சூரியன் இருந்தா என்ன பலன், சந்திரன் இருந்தா என்ன பலன், செவ்வாய் இருந்தா என்ன பலன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாயிண்டா உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். சரிங்களா? இது எனக்கு போட தெரியல, எனக்கு இதுல சந்தேகமா இருக்குது அப்படின்னு யாரும் இருந்தீங்கன்னா கேளுங்க. சரி சொல்லுங்க. வேற சொல்லுங்க. 12 இல்ல, 12 16 கூட்டினா 28. 28ல ஆமா ஆமா, அது சந்திரன் தான். ஆமா, அந்த கிரகம் வலிமை பெறும். ராகு தவிர வேற எந்த கிரகம்னா அதனோட தசாபுத்தி காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வலிமையான தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி 12 24 வந்துச்சுன்னா சந்திரன் வீடு வீடு எடுத்துக்கூடாது, 12வது வீடு தான் எடுத்துக்கணும். 1 வந்தாதான் சந்திரன், சரிங்களா? 2 வந்ததுன்னா சந்திரனுக்கு 2வது வீடு, 3 வந்தா சந்திரனுக்கு 3. ஆமா, 0ன்னா 12 12 12 24 24 12 வந்தாலும் சரி, 24 வந்தாலும் சரி, 36 வந்தாலும் சரி, 48 வந்தாலும் சரி, இதெல்லாம் வந்ததுன்னா 12வது வீட்டை தான் நீங்க எடுத்துக்கணும். ராசி சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்தா எண்ணி கொண்டு வரும், லக்னத்துக்கு போக வேண்டாம். சரிங்களா? ஓகே. ஆமா ஆமா, 12 ஒவ்வொரு 12 12 2 12 24 3 12 36 4 12 48 அப்படி அந்த டைவர்ட்ல நம்ம போய்க்கணும். சரிங்களா? சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஜாதகத்துக்கு இப்ப எல்லா கிரகத்துக்கும் சொல்றேன் பலன்னு, இன்னொரு ஜாதகத்துக்கு ஒரு உதாரணம் போட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, ரொம்ப அவசரப்பட வேண்டாம் மேடம். இப்ப யாரெல்லாம் தரேன்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாம் பணம் அக்கௌண்ட்ல ஒரு 1000 ரூபாய் அனுப்பிச்சு விட்டுருங்க. இப்ப யார் தரேன்னு சொல்லுங்க. ஜெயஸ்ரீ மேடம் சொல்லுங்க, உங்களுக்கும் பார்க்கலாம், மத்தவங்க பார்க்கலாம், சீலா மேடம் பார்க்கலாம். சொல்லுங்க ஜெயஸ்ரீ மேடம், சொல்லுங்க. துலாம் ராசி, விருச்சிக லக்னம். ஃபர்ஸ்ட் வந்து லக்னத்துக்கு எடுத்துக்குவோம். லக்னத்துக்கு அதாவது வந்து துலாம் என்ன லக்னம், விருச்சிக லக்னம் மேடம். 9ஆம் இடம் வந்து கடகம். கடகத்தினுடைய அதிபதி யாருன்னா சந்திரன். அப்ப சந்திரனுடைய கதிரின் எத்தனை, 16. அடுத்தது துலாம். துலாமுக்கு 9ஆம் இடம் அப்படின்றது மிதுனம். மிதுனத்தினுடைய அதிபதி யாருன்னா புதன். அப்ப புதனுடைய கதிரியன் 8. இது ரெண்டையும் கூட்டினோம்னா 24. சோ இப்ப 24 வருதுன்னா சந்திரனுக்கு 12வது இடத்துல தான் குறிக்கணும். அப்ப சந்திரன் என்ன சொன்னீங்க, துலாம் ராசி. அப்ப கன்னி தான் உங்களுக்கு இந்து லக்னம். கன்னில ஏதாவது கிரகம் இருக்குங்களா? ஓகே, சூப்பர். இந்த 3 கிரகத்தினுடைய தசாபுத்தி வரும் காலகட்டங்கள்ல உங்களுக்கு நிறைய யோகமும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? இந்து லக்னத்துல ஒரு கிரகம் இருக்கிறதே யோகம். இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப யோகமான அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பண சேமிப்பு அதிகரிக்கிறது, வெளிநாடு வெளி மாநிலம் நிறைய நம்மளோட தொடர்புகள் லிங்குகள்
பல வகையில உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குற உத்வேகங்கள் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு கன்னியில இருக்கக்கூடிய கிரகம் கோச்சார கிரகங்கள். இன்னைக்கு கோச்சாரத்துல கேது அங்க இருக்கிறாரு. அப்ப அதனால என்ன பண்ணுன்னா நிறைய மனக்குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுல பல சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ரீதியில சில தொந்தரவு பிரச்சனை கொடுக்கும். ஆஸ்தி செலவு சில பாதிப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி சில நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். ஏன்னா 6ஆம் இடம் காலபுருஷத்துக்கு 6ஆம் இடம் உங்க லக்னத்துக்கு 12ஆம் இடம். ஸோ இந்த மாரி ஒரு கேட்டகரியான ஒரு அமைப்பாட்ட சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் அங்க இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? நல்ல பலமா ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப அதனோட தசா புத்தி ஏதோ ஒன்று நடக்குதுங்களா? சூரியன் எங்க இருக்கிறாரு? ஓகே ரைட். சரி, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது பயிற்சி நவந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள், ஒரு உத்வேகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? ஓகே ரைட். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன ஒரு வாழ்த்துறை முன்னாள் மாணவர்கள் 2 பேர் பேசுனதுக்கு அப்புறம் சப்ஜெக்டுக்குள்ளார வரலாம். 62 பேர் பேசலைங்களா? முன்னாள் மாணவர்கள் ரவி ஐயா, சென்னை ரமேஷ் ஐயா தான் வந்திருக்கீங்களா? சரி, வேற யாரு? வாங்க ஐயா, வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். ம். ஓகே. ம். ம். ஓ சூப்பர். ம். ம். ஓ ஓ. ம். கண்டிப்பா. ம். ம். ஓகே ஓகே ஓகே. ம். 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 ஆ. ம். சூப்பர். ரொம்ப மகிழ்ச்சிங்க. ம். கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. சிங்கப்பூராங்கய்யா? சிங்கப்பூர். மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க, வாழ்த்துக்கள். ஏன்னா ஒருத்தருடைய அனுபவத்தை எப்படி கவனிச்சிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு ஆசானா இருந்து இன்னொரு ஆசானா பார்க்கும்போது தான் அதை கவனிப்பாங்க. அவங்க எப்படி நடத்துறாங்க, ஏது டீப்பா கொண்டு போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த. ஸோ உண்மையிலுமே ஐயா வந்து வயதில் மூத்தவர், பல ஆண்டுகள் அனுபவமிக்கவர். ஒரு ப்ரொஃபஸரா இருந்து இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி ஒரு சிறப்புரை ஆற்றிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிங்க ஐயா. அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. சரி, அடுத்தது. வாங்க ஐயா. வணக்கம் வணக்கம். சிவாய நமக.
ஓகே ஓகே. ம் 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 ரொம்ப நன்றிங்க நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு நிறைவான ஒரு அமைப்பாற்றலுக்கு வாழ்த்துறை வணங்கிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, இப்ப நம்ம சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ இப்போ இந்த இந்து லக்னத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் வருவது ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ராகு கேதுவை தவிர மற்ற எந்த கிரகம் இந்து லக்னத்துல உட்கார்றது ரொம்ப யோகம். அது 8ஆம் இடத்துல இந்து லக்னம் வந்தாலும் சரி, 6ஆம் இடத்துல இந்து லக்னம் வந்தாலும் சரி, 12ஆம் இடத்துல இந்து லக்னம் வந்தாலும் சரி, அதை பத்தி டோன்ட் கேர், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இப்ப இந்து லக்னத்துல எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்தினுடைய கார தத்துவங்கள் ஃபர்ஸ்ட் நல்ல பலனை கொடுக்கும். இப்போ ஒரு சிம்பிள் சூரியன் வரார். சூரியனுடைய காரத்துவங்கள் என்ன? புகழ், மதிப்பு, மரியாதை, தலைமை பொறுப்பு, பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் தான். அரசாங்க உத்தியோகம். இப்ப இந்த அரசாங்க உத்தியோகம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்து லக்னத்துல சூரியனோ செவ்வாயோ சனியோ இருந்துருச்சு அப்படின்னா அவங்க அந்த நேரத்துல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தை முயற்சி செய்யும் போது கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். அப்ப அது வரைக்கும் பொறுமையா இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து சூரிய திசை வருதா, செவ்வாய் திசை வருதா, சூரிய புத்தி வருதா, சனி புத்தி வருதா, சனி திசை வருதா, அது வரைக்கும் வெயிட் பண்ணி அப்ப அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தை முயற்சி பண்றதுக்கான காலகட்டங்கள் அந்த டைம்ல இருக்குதா, அதுக்கான முயற்சி பண்றாங்களா அப்படின்னு பார்த்து இந்த டைம்ல இவங்களுக்கு கிடைக்குங்க அப்படின்னு எழுதி கொடுத்தீங்கன்னா அசந்துருவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த டைம்ல அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க வந்தோனையும், பா எத்தனையோ ஜோசியிட்ட போனேன், இந்த ஜோதிட்ட போனதுக்கு அப்புறம் இவர் சொன்ன மாதிரி தான் எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சது அப்படின்னு உங்ககிட்ட சொல்றது கம்மி. ஆனா அவங்க சொல்ற இடம் ஒருத்தருக்கு சொல்லி நீங்க கிடைச்சதுன்னா அவங்க 100 பேர்த்துக்கு சொல்லுவாங்க. அந்த 100 பேர்த்துல 10 பேர் கிளைண்டா வந்து அந்த 10 பேர் 10 விதமா பிரியும் போது பாத்தீங்கன்னா அது 1000 பேரா மாறும். ஸோ இதுதான் கிளைண்ட கரெக்டான நேரத்தை எந்த நேரத்துல கரெக்டா நடக்குன்றது கணித்து சொல்லக்கூடிய ஒரு நுணுக்கத்தை நீங்க சாதாரணமாக இருக்கக்கூடிய நபர்களை ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு செவ்வாய் திசை வருது, செவ்வாய் கரெக்டா 11ல இருக்கிறாரு, அதுல இந்து லக்னமா வந்துருச்சு. இப்ப இந்த ஜாதகத்தை என்ன சொல்லலாம்? செவ்வாய் திசை என்ன லக்னம்? ஒரு உதாரணம் சொல்லணும்னா கன்னியா லக்னம்னே வச்சுக்கோங்க. கன்னி லக்னம் 11ல செவ்வாய் நீச்சம் ஆயிட்டாரு. அதே நேரத்துல செவ்வாய் திசை வரப்போகுது. அப்ப இந்த லக்னாதிபதிக்கு பகையான ஒரு விஷயங்கள். ஆனா இந்த செவ்வாய் திசை வரும்போது
அவர் வந்து ஒரு பிசினஸ் பண்றதுக்கோ இல்ல வெளிநாட்டுக்கு போறதுக்கோ இல்ல அரசாங்க உத்தியோகத்துக்கு ஏதோ முயற்சி பண்றாரு. செவ்வாய் தசை வரும்போது இந்த 6 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். நடந்தது. கண்டிப்பா அதுவும் நடந்தது. சோ கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் நீச்சமாறுது. செவ்வாய்ன்றது என்னது? பொதுவாவே செவ்வாய்ன்றது வந்து இந்த லக்னத்துக்கு பகைதான். ஆனா நீச்சமாயிட்டாரு. பட் நீச்சமான கிரகமாகவும் அந்த இடத்துல இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, நீச்சமான கிரகங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல இந்து லக்னம் வந்து விட்டால், அந்த கிரகத்தினுடைய தசா புத்தி காலகட்டங்கள்ல நீர் ராசி, நில ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசிக்கு தகுந்தாற் போல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அப்ப அதுல என்ன பலனை கொடுக்கும்? நல்ல ஒரு வளர்ச்சியும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றமான தன்மைகள் பலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதே போல ஒருடைய ஜாதகத்துல சூரியன் வந்து பாத்தீங்கன்னா வலுவில்ல, பலம் இல்ல. ஆனா அவங்களுடைய சூரியனுடைய தசாபுத்தி வரக்கூடிய காலகட்டங்கள்ல சாதாரண ஒரு எம்எல்ஏ இருந்தவர் அந்த சூரிய தசை வரும்போது அவர் மினிஸ்டர் போஸ்டிங் கிடைச்சது. இதெல்லாம் அந்த இடத்துல நல்ல ஒரு வலுவாகவும் சேர்ந்து இது மாரி பல ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இந்து லக்னத்தினுடைய ரகசியமும் சூட்சமும் நிறைய விஷயத்தை நீங்க அறிந்து கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்து லக்னத்தை உங்களுடைய ஜாதகம், உங்க ஃபேமிலி ஜாதகம் போட்டு அது இந்து லக்னத்துல எந்த பாவம் வருது, அந்த பாவத்தோட தசா புத்தி எப்ப வருது, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க உள் வாங்கி வச்சுக்கும் போது அந்த டைம்ல சிறப்பான ஒரு வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்றது ஒண்ணு. அடுத்தது கோச்சாரத்துல இந்து லக்னம் வந்திருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்க லக்னத்துக்கு சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய கோச்சாரத்துல அந்த இடத்துல வரும்போது அந்த டைம்ல உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி 50% பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது 80% அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபுத்தி, அந்த இடத்துல கோச்சார கிரகங்கள் வரும்பொழுது 50% உங்களுக்கு நல்லது, நல்ல ஒரு வலிமையான ஒரு தன்மையில் பலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அங்க ஏற்படுத்தி கொடுக்கும். சோ இதையும் நீங்க வந்து கொஞ்சம் கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்து லக்னத்தின் மூலமாக நிறைய நுணுக்கத்தையும் சூட்சமத்தையும் அறிந்து கொள்ள முடியும். சரி, அப்ப வந்து சூரியன் அந்த இடத்துல இருந்ததுன்னா புகழ், மதிப்பு, மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தலைமை பொறுப்பு. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அங்க இருந்து நீண்ட நாட்களாக குழந்தையே பிறக்காம இருக்குது அப்படின்னா அப்பான்ற போஸ்டிங் அவருக்கு கிடைக்கும். அப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து போஸ்டிங் என்னது, ஒரு குழந்தை பிறந்தாதானே அப்பான்ற ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். அப்ப அவங்களோட குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்தா தாத்தான்ற ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். சோ இதுவும் அந்த பதவி உயர்வுக்கான தன்மை பலங்களும் அங்க ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படின்றது இருக்குது. சரிங்களா? சரி, ஒரே செகண்ட். அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்கிறாரு, சூரியன் இருந்தனா இந்த மாதிரி ஒரு அமைப்பாற்றல். அப்ப சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னா அதே மாதிரி புத்திரபாகி மட்டும் இல்ல, பயணங்கள் மேற்கொள்வது, ஓட்டல் தொழில் செய்யறாங்க, அல்ல அரிசி கடை வியாபாரம், மல்லிகடை வியாபாரம், இதெல்லாம் நிறைய ஒரு வளர்ச்சிகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப சந்திரனுடைய காரத்துவங்கள் என்ன செய்யறாங்களோ, உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறாங்க அப்படின்னா எல்லா வகையான சந்திரனுடைய காரத்துவங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். ஐயா ஏற்கனவே கேட்ட மாதிரி வந்து சனி பகவான் கேட்டார். இந்த சனி பகவான் வந்தாருன்னா தொழிலாளர்களுக்கு தொழில் அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைக்கு போறவங்க சொந்தமா தொழில் செய்ய ஆரம்பிப்பாங்க. சொந்தமா தொழில் செய்யறவங்க இரட்டிப்பு லாபத்தை வருவதற்கு என்னென்ன ஒரு தொழில் இருக்கிறது அப்படின்ற ஒரு நுணுக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இது போன்று அந்த இடத்தில் இருக்கும் கிரகமும் அதனுடைய அதிபதி இருக்கக்கூடிய தன்மையும் இந்த மாரி ஒரு அமைப்பாற்றல இந்து லக்னத்துல அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் இந்த இந்து லக்னம் ஆகும். சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய கிரகத்துக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸா உங்களுக்கு வருகின்ற வாரத்துல வகுப்புல உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு கிரகத்தும் பாயிண்ட்ஸா உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ இந்து லக்னத்தை எப்படி கண்டுபிடிக்கணும், அதோடைய பலன்கள், வழிமுறைகள் என்ன அப்படின்றத இந்த வாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நிறைய மாணவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இன்னும் 2 வாரத்துக்கு வந்து அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. உயர்நிலை வகுப்புக்கு 3/8/2024 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உயர்நிலை பயிற்சி வகுப்புகளுடைய அட்மிஷன் நடைபெற இருக்கிறது. அதனால உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் வேற யாரோ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள், ஐடியா இருக்கிறவங்க யாரோ இருந்தாங்கன்னா கண்டிப்பா மறக்காம அறிமுகப்படுத்தி வைங்க. அடிப்படை பயிற்சி வகுப்பும் அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய வருகையை உறுதி செய்து கொள்வதற்கு முதல் மாத சேவை கட்டணம் 600 செலுத்தி உங்களுடைய வருகையை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த MM ஆன்மீக கலச யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளரும், அனைத்து நண்பர்களும் இந்த சிறப்பான ஒரு வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பல வகையான நுணுக்கங்கள், பல வகையான
தன்மைகள் பலங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைய விஷயத்தை நீங்க அறிந்து கொள்வதற்கான சிறப்பான ஒரு பயிற்சி வகுப்பு. மிக மிக குறைந்த கட்டணத்தில் சிறப்பான ஒரு சேவை செய்து கொண்டு வருகின்றோம். இது தலைமையகமாக பள்ளிப்பாளையத்திலிருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. 3000 நபர்களுக்கு மேல பயிற்சியை முடித்து வெளியே சென்றிருக்கிறார்கள். ஆகையால் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மூலமா அறிமுகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், இன்றைக்கு நடத்தப்பட்ட வகுப்புல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். வணக்கம். கேளுங்க. ஓகே ஓகே. ரெண்டுமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே செவ்வாய்க்கு வந்து வர்றதுனால செவ்வாயோட கதிர்வீன் எத்தனை? 6 வருதுங்களா? அப்ப 6 + 6 ரெண்டையும் கூட்டினோம்னா 12. கண்டிப்பா லக்னத்துல இருந்தும் 9ஆம் இடமும் சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து 9ஆம் இடத்தோட கதிர் ரெண்டையும் கூட்டினா 12. அப்ப 12னா சந்திரனுக்கு 12ஆம் இடம், கடகம்னா இந்து லக்னம். கடகத்துல கிரகங்கள் இருக்குங்களா? ஓகே. சூரிய திசை, சூரிய புத்தி இது வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகளை, நிறைய அமைப்பாற்றல் வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சூரிய திசை, சூரிய புத்தி வரும்பொழுது நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்து லக்னத்துல இருக்கிற கிரகத்துக்கு நிறைய பலன், அடுத்தது அங்க வரக்கூடிய கிரகத்துக்கு பலன். சரிங்களா? சிம்ம ராசி, துலாம். சிம்மத்துக்கு இருந்து 9ஆம் இடம்ன்றது செவ்வாய் 6, துலாம்ன்றது புதன். அப்ப புதனுக்கு எத்தனை இருக்குது? 6 8 கூட்டினோம்னா 14. 14ல 12 போயிடுச்சுன்னா மீதி 2. அப்ப சந்திரன்ல இருக்கிற இடத்துல இருந்து 2வது இடம் உங்களுக்கு இந்து லக்னம். கன்னி ராசிக்கு 9ஆம் இடம்ன்றது சுக்கிரன். மேஷ லக்னத்துக்கு 9ஆம் இடம்ன்றது குரு. அப்ப குருவும் சுக்கிரனையும் கூட்டுங்க. குருவுக்கு 10, சுக்கிரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12, மொத்தம் 22. 22ல 12 போச்சுன்னா 10. சந்திரன் எங்க இருக்கிறாரோ அங்க இருந்து 10வது வீடு. சந்திரன் என்ன வீடு சொன்னீங்க? சந்திரன் என்ன சொன்னீங்க மேடம்? கன்னி சொன்னீங்களா? இல்லைங்க, உங்களுடைய ராசி என்ன ராசி சொன்னீங்க? கன்னியில தான் இருக்கிறாரு. கன்னியில இருந்து 10வது வீடு எது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுனம். அப்ப மிதுனம் தான் உங்களுக்கு இந்து லக்னம். சரிங்களா? ஐயா, உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் நீங்க எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்களே போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்க போதும். சரிங்களா? நீங்களே போடு. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். ஓகே ஓகே ஓகே. சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து 7வது கட்டத்துக்கு குறிச்சுக்க. ஆமா, சந்திரன் எங்க இருக்கிறாரு உங்களுக்கு? மீனத்துல இருந்து 7வது கட்டன்றது கன்னி தான் உங்களுக்கு இந்து லக்னம். அப்படியே சரிங்களா? 12க்குள்ள இருந்துச்சுன்னா ஐயா, அதுல கிரகம் இல்லைன்னா அந்த இடத்துல கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகம் வரக்கூடிய பலன் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது அதனுடைய அதிபதி தசாபுத்தி வரும் காலகட்டங்களையும் பலனை கொடுக்கும். குரு நின்ற மாதிரி இருக்குன்னு எப்படி கேக்குறீங்க? புதன் இருந்தாலும் நல்லதான் பண்ணி கொடுப்பாருங்க. மிதுனத்துக்குடைய அதிபதி யாருன்னா புதன். புதனுடைய அதிபதி கதிரின் எத்தனை? 8. அடுத்தது ராசி இருக்கிற இடத்துல 9ஆம் இடம் சொல்லுங்க. புதன். இதுக்கும் புதன் 8, அதுக்கு 8. 8 8 16. 16ல 12 போச்சு, மீதி 4. அப்ப சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து 4வது வீடு கன்னியா இந்து லக்னம். ஆமா, மேஷத்துல ஏதாவது கிரகம் இருக்குங்களா? புதன் இருக்கு. அப்ப புதனோட தசா புத்தி வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு யோகத்தை நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? ஆமாங்கய்யா, எல்லாமே ஜீரோ தான். 12ஆம் இடம் தான் எடுத்துக்கும்.
ஆமா ஆமா, ஜீரோ தான். ஜீரோன்றது 12ஆம் இடம். 12, 24, 36 இது எல்லாமே 12ஆம் இடத்தை எடுத்துக்க. 48 வந்தாலும் 12ஆம் இடம் தான். ஓகே ரைட். சரி, அடுத்தது அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது எது வேணாலும் வரட்டும். அதுல வந்து நம்மளோட இதுக்குதான். லக்னமும் இந்த லக்னம் வர்றதெல்லாம் கிடையாது. இந்த ரூலே வேற. இந்து லக்னத்துல ராசியும் சந்திரனும் வரலாம், லக்னமும் வரலாம். மொத்தத்துல அதுல கிரகம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அதோட அதிபதி எப்ப தசாபுத்தி வரும் வருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுதான் அதோட ரூல். சரிங்களா? ஓகே, இதுக்கு 9ஆம் இடத்து அதிபதி எது இருக்குன்னு பார்த்தேன். மீன ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். மீன ராசிக்கு 9ஆம் இடம்ன்றது செவ்வாய். சரிங்களா? அடுத்து என்ன சொன்னீங்க? என்ன லக்னம் சொன்னீங்க? தனுசு லக்னத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்றது சிம்மம். அப்ப சூரியனுக்கு வந்து 30. அடுத்து வந்து செவ்வாய்க்கு வந்து 6, 36 வரும்போது பாத்தீங்கன்னா 0. அப்ப சந்திரனுக்கு 12வது வீடு தான் வந்து இந்து லக்னம். ஆமா, கும்பம் தான் இந்து லக்னம். சந்திரன் எங்க இருக்கிறாரோ அதுதான். ஒன்னெல்லாம் கூட்ட வேண்டாம். சந்திரன் தான் 1ஆம் நம்பர் வீடு. ஓகே ரைட். சரிங்க, அடுத்தது கடகராசி. கடக லக்னத்துக்கு 9ஆம் இடத்து மீனம். மீனத்தோட அதிபதி யாருன்னா குரு. 2 கிரகம் கூட்டி 10, 10, 20. 20ல 12 போச்சுன்னா 8. அப்ப 8 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல இருந்து 8ஆம் இடம் வந்து கும்பம். கும்பம் தான் இந்து லக்னம். சொல்லுங்கய்யா. செவ்வாய் வர்றது வந்து பூமி மணி இடத்தினால நல்ல யோகா அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது நீங்க சொல்லக்கூடிய இருங்க வம்சம் சொல்றதை கேளுங்க. அதாவது வந்து செவ்வாய் தசா புத்தி வரும் காலகட்டம் நல்ல யோகத்தை அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்குன்றது இருக்கு. அது கூட ராகுவோ கேதுவோ சேரும்போது பாத்தீங்கன்னா சில முடக்கத்தையும் சில பிரச்சனையும் தொந்தரவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களும் உருவாக்கி கொடுத்துரும். சரிங்களா? இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் மியூட்ல போடுங்க. சொல்றேன், எல்லாரும் மியூட்ல போடுங்க. ஓகே, இப்ப இந்து லக்னத்தை வந்து நீங்க எல்லாருமே உங்க ஃபேமிலி ஜாதகம், உங்களோட ஜாதகமோ இல்ல உங்க ஃபேமிலி ஜாதகமோ ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லக்னம் ராசி, உங்க ராசி கட்டத்தை போட்டு இந்து லக்னத்தை எப்படி கண்டுபிடிக்கின்றது ஒரு ஃபார்முலா வந்து நீங்க அப்ளை பண்ணி குரூப்ல போடுங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்றைய வகுப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தது மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல உங்களோட தகவலை தெரிவிச்சிருங்க. இந்த யூடியூபோட வீடியோ நான் போடும்போது பாத்தீங்கன்னா உங்களோட நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் கீழேயும் கமெண்ட்ல தெரிவிக்குமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய வகுப்பு நாம நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.